Hi guys. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது இன்டர்வியூ கொஸ்டின். ஒரு L1 L2 இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாமல் இன்டர்வியூவே இருக்காது. சிகஸ் ஒரு பேஜில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதெல்லாம் நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் நோட் திஸ் கொஸ்டின் as a important question. It's a very important question. This topic is snapshot. ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்கிற கிளாஸில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கவர் ஆகும், சரிங்களா? அண்ட் ஆல்சோ சம் சினாரியோ பேஸ்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகும். அதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வாட் இஸ் ஸ்னாப்ஷாட், purpose of snapshot, types of snapshot, and how to take snapshot. ஸோ இந்த டாபிக் எல்லாம் இதில் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ப்ராக்டிக்கலாக எல்லாமே காமிக்கிறேன், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்னாப்ஷாட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு L1 L2 இன்ஜினியரை ஒர்க் பண்ண முடியும். ஒரு L1 L2 இன்ஜினியரோட ஒன் ஆஃப் த டே டு டே ஆக்டிவிட்டி வந்து ஸ்னாப்ஷாட்டு. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஒரு VM இருக்குது. ஸோ இது ஒரு VM. இந்த VMல we have taken the snapshot. ஆல்ரெடி நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஸ்னாப்ஷாட் அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து ஒரு டைம் மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்கள் கையில் ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அப்போ அந்த டைம் மிஷின் கிடைச்சதுன்னா நீங்கள் எந்த டைமுக்கு போவீங்க? மேபி ஸ்கூல் டைம் போவீங்க, ஆர் காலேஜ் டைம் போவீங்க, ஆர் உங்கள் லைஃப்பில் எது பெஸ்ட் மூமெண்ட்டோ அந்த டைம் போவீங்க. போயிட்டு அந்த லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருவீங்க, ரைட்டா? ஸோ இன்னைக்கு டே வந்து 2026 இந்த இயர். நீங்கள் காலேஜ் வந்து ஒரு 2010 முடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம், அல்லது ஒரு 2015 முடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். எல்லாத்துக்கும் காலேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் லைஃப். அப்போ உங்ககிட்ட ஒரு டைம் மிஷின் கிடைக்குது. அந்த டைம் மிஷினை வச்சு நீங்கள் எங்கே போவீங்கன்னு கேட்டால் யூ வில் கோ டு திஸ் இயர். ஸோ அப்போ 2026 இருக்கிற இயர் அண்ட் 2025 26 இருந்த இயர் இது எல்லாமே அழிஞ்சிரும். again your life will be restarted. So again you will go to 2015 and you live your life whatever it is. நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை வாழ்வீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. அப்போ இந்த இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, 2015 2026 வரைக்கும் இருக்கிற லைஃப் வந்து அப்படியே மறைஞ்சிரும். யூ வில் ரீஸ்டார்ட் யுவர் லைஃப். இதுதான் டைம் மிஷினோட கான்செப்ட். நீங்கள் நம்ம நிறைய மூவியில் பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ அப்போ ஒரு டைம் மிஷின் என்ன ப்ரொவைட் பண்ணுது? ப்ரீவியஸாக நான் எந்த ஒரு வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கனோ அந்த வாழ்க்கைக்கு நான் போயிடுவேன். தென் அதுக்கடுத்து என்னென்ன தவறுகள் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாமல் இருப்பேன். ஸோ இதான் டைம் மிஷின் நமக்கு கிடைச்சா பண்ணுவோம். பட் இது ஒரு ஃபேண்டசி இது, ஓகே? பட் த சேம் வே ஸ்னாப்ஷாட் வில் டூ. எப்படி நீங்கள் டைம் மிஷினில் இருந்து இங்கே போகிறீங்களோ அதே மாதிரி ஸ்னாப்ஷாட்டில் இருந்து நம்ம பெட்டரான சர்வீஸ்க்கு நம்ம போயிடுவோம், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஒன் ஆக்டிவிட்டி, வாட் எவர் ஆக்டிவிட்டி. நீங்கள் உங்கள் சர்வரில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க. இது ஒரு சர்வர்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சர்வர். இந்த சர்வர் ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர், ஒரு அப்ளிகேஷன் சர்வர், ஓகே? ஸோ இந்த சர்வரில் ஐம் கோயிங் டு பெர்ஃபார்ம் எனி ஆக்டிவிட்டி. எந்த ஆக்டிவிட்டினாலும் எடுத்துக்கோங்க. லைக் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம ப்ரொடக்ஷனில் அடிக்கடி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு விண்டோஸ் பேட்சிங் ஆக்டிவிட்டி. நோட் பண்ணிக்கோங்க.
என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறோமோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to take a snapshot for the backup purpose. சரிங்களா? ஸோ எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுப்போம் அப்படின்னா, விண்டோஸ் பேட்சிங், ஏன்னா ஒன் ஆஃப் த ரெகுலர் ஆக்டிவிட்டி. VM tool upgrade, VM tool upgrade, VM hardware version upgrade, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர் ரீபூட், application installation or any app changes. எஸ், இப்போ நான் சொல்கிறது என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவோமோ அந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு தான் பண்ணுவோம். அந்த மாதிரி முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்புறம் ஓஎஸ் அப்கிரேட், VM level changes, அப்புறம் resource upgrade or degrade. கேஸ் நோட் பண்ணிக்கோங்க இதை, அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ். இது ஸோ இப்போ ஒரு விண்டோஸ் பேட்சிங் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக நம்மளோட சர்வரில் பண்ணுவோம். லைக் எவ்ரி மந்த் விண்டோஸ் வந்து பேட்சிங் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ எவ்ரி மந்த் செகண்ட் வீக் ஆஃப் டியூஸ்டே we will the window Microsoft will release the patches. Then நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணி பேட்ச் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் சர்வரில். அப்போ ஒரு விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இது வந்து ஸ்னாப்ஷாட் முக்கியமான சர்வர்ஸ் தான் எடுப்போம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 சர்வருக்கு வந்து விண்டோஸ் பேட்சிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 சர்வரில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வர்ஸ்ன்னு இருக்கும். லைக் ஒரு கிரிட்டிக்கல் சர்வர்ஸ், ஒரு 300 சர்வர், 300 சர்வர் கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்க்கு we will do snapshot, then we will go for the windows patching activity. என்ன ரீசன் அப்படி சொல்லிடுறேன். இதில் யாராவது விண்டோஸ் ரிலேட்டடான ஆள் இருக்கீங்களா? நம்ம டீமில் விண்டோஸில் ஒர்க் பண்ணுறது, டெஸ்க்டாப் சப்போர்ட் ஒர்க் பண்ணுறது யாராவது இருக்கீங்களா? விண்டோஸ் சர்வர் அட்மின் லாஸ்ட்டாக ஒர்க் இருந்தீங்களே. எஸ், ஹூ இஸ் திஸ்? எனிஒன் ஃப்ரம் விண்டோஸ் டீம்? எஸ், லாஸ்ட்டாக இருந்தீங்களா? நீங்கள் விண்டோஸ் பேட்சிங் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கேன் ப்ரோ. மந்த்லி சர்வர் பண்ணுவோம். எத்தனை சர்வர் நீங்கள் விண்டோஸ் பேட்சிங் பண்ணுவீங்க? மந்த்லி பார்த்தா ஒரு 150 சர்வர் பண்ணுவோம். 150 சர்வர் பண்ணுவீங்க. ஓகே. பேட்சிங் எந்த, அதாவது ஃபிசிக்கல் சர்வரா விர்ச்சுவல் சர்வரா? எல்லாமே விர்ச்சுவல் தான். விர்ச்சுவல் சர்வர். ஓகே. நீங்கள் VMware யூஸ் பண்ணுறீங்களா? என்ன யூஸ் பண்ணுறீங்க? VMware நியூட்டானிக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். சரி, ஓகே. இப்போ அதில் என்ன பண்ணிட்டு பண்ணுவீங்க நீங்கள்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயில் போட்டு அப்ரூவல் வாங்கிடுவோம். அப்ரூவல் வாங்கிட்டு ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு சர்வருக்கு செக்யூரிட்டி பேட்ச் போட்டுட்டு ரீபூட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் விண்டோஸ் பேட்சிங் வந்து மந்த்லி எத்தனை சர்வர்ஸ் பண்ணுறீங்க உங்கள் என்வரான்மெண்ட்டில்? 150 பண்ணுறோம். 150 சர்வர்ஸ் பண்ணுறீங்க. சரி, அது 150 கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 150 சர்வரில் கண்டிப்பாக ஒரு டைமில் ஒரு 5 சர்வராக இஷ்யூ வருமா? எத்தனை சர்வர் இஷ்யூ பார்த்துருக்கீங்க? கரெக்ட், இஷ்யூ வரும் ப்ரோ. கண்டிப்பாக பார்த்தா அந்த அப்ளிகேஷன் டீம்லாம் பார்த்தா திடீர்னு உங்களுக்கு கோர்ஸில் சர்வீஸ்லாம் ரெண்டாக போயிடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் இஷ்யூ தான் வந்திருக்கு. என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம், அதாவது மேக்ஸிமம் எத்தனை சர்வர்ஸ் வரைக்கும் இஷ்யூ வந்திருக்கு? ஒரு 150 சர்வரில் மேக்ஸிமம் எத்தனை சர்வர் வரைக்கும் இஷ்யூ வந்திருக்கு? மோஸ்ட்லி பார்த்தா 1 2 ஒரு 3 4 அவ்வளோதான் ப்ரோ வரும்.
இது வந்து அதிகபட்சம் தான். அப்போ ஒரு ஏதோ விண்டோஸ் 1, பேட்சிங் 2 பண்ணால் அந்த மாதிரி கண்டிப்பாக தான். ஏதோ ஒரு சர்வர் படுத்துரும், அப்படி தானே? கண்டிப்பா ஆமாம். சரி, ஓகே. ஆனால் விண்டோஸ் சர்வர் பேட்சிங் எசென்ஷியல், ரைட்டா? கண்டிப்பா பண்ணியே எசென்ஷியல் ஆகணும், கண்டிப்பா. அதை அவாய்ட் பண்ண முடியாது, ரைட்டா? ம். ஓகே. கேஸ் இஸ் அ லைவ் எக்ஸாம்பிள். நான் இப்போ எதுக்காக அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, கரண்ட்டாக ஹீ இஸ் டூயிங் த விண்டோஸ் பேட்சிங் இஸ் என்வாயர்மெண்ட். அப்புறம் விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கோ ஃபார் த ஸ்னாப்ஷாட் டேக்கன். அண்ட் நீங்கள் 100 சர்வரில் விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக 1 or 2 சர்வர்ஸ் அப் ஆகாது. கரெக்டாக நான் சொல்கிறது? ஸோ அந்த 1 or 2 சர்வர் ஒரு கிரிட்டிக்கல் சர்வராக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு கிரிட்டிக்கல் சர்வர் இருந்தால் என்ன பண்ணுறது? ஏன் அப்படின்னா விண்டோஸ் பேட்சிங் வந்து ஆக்சுவலி விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறது நல்லது தான். ஆனால் சம்டைம்ஸ் சரி வேக்சின் மாதிரி தான். நீங்கள் வேக்சின் போடுறப்ப நம்ம எல்லாருமே வேக்சின் போடுவோம். வேக்சின் வந்து உடம்புக்கு நல்லது தான். ஆனால் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, ரைட்டா? 100 பேர் வேக்சின் போட்டால் 2-3 பேருக்கு ஒத்துக்காது, அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும். பட் த சேம் வே விண்டோஸ் பேட்சிங் அப்படிங்கிற நல்லது தான். ஆனால் என்ன சிலருக்கு அது வந்து ஒத்துக்காத மாதிரி, இந்த சர்வருக்கு வந்து கம்பேட்டபிள் இஷ்யூ வரலாம், அப்ளிகேஷன் இஷ்யூ வரலாம், ஹேங் இஷ்யூ, ஏதோ ஒரு இஷ்யூ வரும். அப்போ அந்த மாதிரி இஷ்யூ வந்தால் அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது? ஒரு ப்ரொடக்ஷன் சர்வரில் ஐ எம் கோயிங் டு பெர்ஃபார்ம் விண்டோஸ் பேட்சிங். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டே 6ஆம் தேதி, ஓகே. ஸோ இன்னைக்கு டே டைம் என்ன? 8 மணி, சரி, ஓகே. இப்போ டைம் வந்து டேட் இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2026. டைம் வந்து இப்போ 8 மணின்னு வச்சுக்கோங்களேன், 8 PM வச்சுக்கோங்க. இப்போ விண்டோஸ் பேட்சிங் வந்து டவுன் டைம் கொடுப்பாங்க, சரிங்களா? நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஸோ அந்த விண்டோஸ் பேட்சிங்க்கு வந்துட்டு ஒரு டவுன் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் விண்டோஸ் பேட்சிங் வந்து சாட்டர்டே சண்டே பண்ணுறீங்களா? எந்த டைம் பண்ணுறீங்க நீங்கள் விண்டோஸ் பேட்சிங்கு? சண்டே மட்டும் பண்ணுவோம் ப்ரோ. சண்டே அதாவது மோஸ்ட்லி சண்டே அதிக சர்வர் கொடுப்பாங்க. சரி, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் கொடுப்பாங்க, 12 மணிக்கு 1 சரி, மணிக்கு ஓகே. அந்த மாதிரி யா, கொடுப்பாங்க. மேக்ஸிமம் மிட் நைட்டில் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அது வந்து நான் பிஸ்னஸ் ஹவுஸில் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு ஆக்டிவிட்டி டைம் வந்து 11 PM அப்படின்னு வச்சுக்கிறேன், சரியா? தென் டவுன் டைம் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், டவுன் டைம் அப்படிங்கிறது இந்த சர்வரை இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்னாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ டவுன் டைம் வந்து எவ்வளோ நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11 to 12, 1 hour டவுன் டைம் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ விண்டோஸ் பேட்சிங் வந்து 11 மணிக்கு, இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு பண்ணணும். அதை 11 மணிலேருந்து 12 o'clock கம்ப்ளீட் பண்ணணும், அல்லது 1 o'clock, வாட் எவர் இட் இஸ். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டவுன் டைம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 2 hours கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டவுன் டைம் கொடுப்பாங்க. அதான் டவுன் டைம். ஸோ அந்த டவுன் டைம்குள்ளே ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த விண்டோஸ் பேட்சிங். ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் பேட்சிங் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். பேட்சிங் வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்? 11 o'clock பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன், சரிங்களா? பேட்சிங் பெர்ஃபார்ம் பண்ணி அந்த சர்வர் ரீபூட் பண்ணுவோம். சர்வர் ரீபூட் பண்ணுறப்ப எனக்கு சர்வர் இஷ்யூ ஆகுது. எப்போ இஷ்யூ ஆகுதா அப்படின்னா, ஒரு 11:45க்கு சர்வர் இஷ்யூ ஆகுது. சர்வர் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா, லைக் பேட்சிங் பண்ணதுக்கு அப்புறமா சர்வர் வந்து ஹேங் ஸ்டேட் போகலாம், அல்லது சர்வர் வந்து பார்த்திங்கன்னா பூட் ஃபெயிலியர் ஆகலாம், என்னன்னாலும் நடக்கலாம். சரி, நான் 11 o'clock பேட்சிங் பண்ணுறேன், 11:45க்கு சர்வர் வந்து இஷ்யூ ஆகுது. அப்போ பவர் ஆன் ஆகுது, ஆனால் பூட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு கிரிட்டிக்கல் சர்வர், ஓகே. எனக்கு இந்த சர்வர் அப் பண்ணி ஆகணும். எனக்கு டவுன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் சர்வரை. அப்போ அந்த சர்வர் எனக்கு அப் ஆகலை அப்படின்னா ஏதோ பிரச்சனை வந்துடும். லைக் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் ஆகும். ப்ரொடக்ஷன் அவுட்டேஜ் ஆச்சுன்னா எனக்கு பல லட்சங்கள் லாஸ் ஆகும். அப்போ இந்த சர்வர் இஸ் நாட் ஒன்லி த சர்வர் இஸ் பிஸ்னஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we are handling the entire company business. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. we are not only managing the servers, we are managing entire company business மேனேஜ் பண்ணுறோம். ஒரு சர்வர் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் டவுன் ஆகும், பல லட்சங்கள் லாஸ் ஆகும்.
சரிங்களா? அப்போ இதை அப் பண்ணி ஆகணும். அப்போ எப்படி அப் பண்ணுறது? ஸோ தேர் ஷுட் பி எனி பேக்கப். ஏன்னா 100 சர்வர் பேட்ச் பண்ணுறப்ப ஒரு 2-3 சர்வரில் இஷ்யூ வரலாம், அல்லது 10 சர்வரில் கூட இஷ்யூ வரலாம். அப்போ எல்லா சர்வரிலும் பேக்கப் எடுக்கணும். ஓகே, எதில் வரும்னு நமக்கு தெரியாது. பேக்கப் எடுக்கல அப்படின்னா வி கேனாட் பவர் ஆன் த சர்வர். இந்த சர்வர் அப் ஆகலை, எனக்கு பேக்கப் ஒன்று நான் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் பேக்கப் வச்சுக்கணும். எக்ஸ்டர்னல் பேக்கப் அப்படின்னா ஒரு பேக்கப் சொல்யூஷன் வச்சு பேக்கப் எடுப்பாங்க. லைக் பீம் பேக்கப், கோஎசிட்டி பேக்கப், நெட் பேக்கப். ஓகே, அந்த இந்த மாதிரி பேக்கப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த பேக்கப் சொல்யூஷன் பேக்கப் எடுப்பாங்க. இது வந்து டெய்லி பேக்கப் எடுப்பாங்க, வீக்லி பேக்கப் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கப் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வருக்கு மட்டும் பேக்கப் எடுப்பாங்க. சரிங்களா? எனக்கு இது கொஞ்சம் காஸ்ட் ஆகும். பேக்கப் ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும், அந்த சர்வரை பேக்கப் பண்ணி ஒரு ஸ்டோரேஜில் கொண்டு போய் வைக்கணும். அப்போ அந்த ஸ்டோரேஜுக்கு நான் காஸ்ட் செலவு பண்ணணும், டெய்லி பேக்கப் ரன் பண்ணணும், இப்போ பேக்கப் அட்மினுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து பாசிபிள் தான், பட் ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வர்ஸும் வைப்பாங்க. அப்போ 100 சர்வருக்குமே பேக்கப் ரன் பண்ண முடியாது. அந்த 100 சர்வரில் எனக்கு ஒரு 30 கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் இருக்கும், மிச்சம் எல்லாமே நான் கிரிட்டிக்கல் சர்வர்ஸாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் பேக்கப் பண்ணோம்னா எனக்கு காஸ்ட் ரொம்ப அதிகமாயிரும். அப்போ வாட் வி ஆர் கோயிங் டு, that's why we are going for snapshot. There is a solution for these issues. Like not only Windows patching, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் பேட்சிங் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஆக்டிவிட்டினாலும் பண்ணுங்கள், அந்த சர்வர் லெவலில் எந்த ஆக்டிவிட்டினாலும் பண்ணுங்கள். அந்த ஆக்டிவிட்டி பண்ணி அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சர்வர் வந்து அப்பாகாமல் போயிடும், அந்த சர்வரோட டேட்டா கரப்ட் ஆயிரும், வாட் எவர் இட் இஸ். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் ஆப்ஷன் ஸ்னாப்ஷாட். இப்போ சேம் சினாரியோவில் நான் ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறப்ப 2 நடக்கும். ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன நடக்கும், அப்புறம் ஃபெயிலியர் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்போ விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறேன். இந்த பேட்சிங் ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப இது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா என்ன, ஒன்றும் பிரச்சனை. சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரானு பார்க்கணும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ தென் அது என்ன ஆகும், நெக்ஸ்ட் நீங்கள் அதை ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா தேர் வில் பி ப்ரொடக்ஷன் லாஸு. அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ ஆல்ரெடி இப்போ நான் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஸ்னாப்ஷாட் எடுக்கலாட்டி எனக்கு எகைன் இது வந்து பிரச்சனை. சரிங்களா? இப்போ நான் ஒரு சர்வர் பேட்சிங் பண்ணுறேன், 11 o'clock பண்ணுறேன், எனக்கு அந்த சர்வர் பேட்சிங் வந்து 11:45 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆன் 11:45. இது ஒரு சர்வர் வந்து பண்ணுறேன், ஆக்டிவிட்டி 11:45 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே இன்னொரு சர்வர் பண்ணுறேன், ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆன் 11:45. ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இது ஆக்டிவிட்டி சக்ஸஸ் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஃபைன். இப்போ ஸ்னாப்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்னாப்ஷாட்டை நான் இப்போ ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா இஃப் எனிதிங் கோஸ் ராங் யூ கேன் டூ எனி ஆக்டிவிட்டி. அது வந்து நீங்கள் வந்து ஓஎஸ் பேட்சிங் பண்ணலாம், ஓஎஸ் அப்டேட் பண்ணலாம், ரிசோர்ஸ் அப்டேட் பண்ணலாம், இல்லை ஏதோ அப்ளிகேஷன் சேஞ்சஸ் பண்ணலாம், எதுனாலும் பண்ணுங்கள். அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் த ஸ்னாப்ஷாட் ரிவர்ட். இப்போ உதாரணத்துக்கு இதே சினாரியோவில் வாட் ஐ கேன் டூ, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 11 o'clock பேட்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? அப்போ ஆக்டிவிட்டி டைம் வந்து 11 o'clock 11 PM. அப்போ 11 PM முன்னாடி வாட் ஐ கேன் டூ, ஐ வில் டூ ஸ்னாப்ஷாட். I will take snapshot at
10:45. ஸோ ஸ்னாப்ஷாட் 10:45 எடுத்துருவேன். எடுத்துட்டு ஆக்டிவிட்டி எனக்கு 11 o'clock. ஆக்டிவிட்டிக்கு ஒரு ப்ரியர் டு த ஒரு 45 minutes, சாரி ஆக்டிவிட்டி ப்ரியர் டு ஒரு 15 minutes ஆர் ப்ரியர் டு ஒரு half an hourக்கு முன்னாடி we will take a snapshot. இப்போ நான் ஸ்னாப்ஷாட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா எனக்கு எதுவுமே தேவையில்ல. இன் கேஸ் ஆஃப் இஃப் ஆக்டிவிட்டி இஸ் ஃபெயிலியர் ஐ வில் ரிவர்ட் த ஸ்னாப்ஷாட். என்ன பண்ணுறேன், இந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா வாட் ஐ கேன் டூ, ஐ வில் ரிவர்ட் த ஸ்னாப்ஷாட். ஸோ ரிவர்ட் த ஸ்னாப்ஷாட் எந்த டைமுக்கு ரிவர்ட் ஆகும் தெரியுமா? அந்த ஸ்னாப்ஷாட்டு எப்போ ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன், ஸ்னாப்ஷாட் வந்து 10 MB எடுத்திருக்கேனா, அப்போ 10:45க்கு எ சர்வர் எப்படி எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு ரிவர்ட் ஆயிரும். கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்னாப்ஷாட் எந்த டைம் எடுக்கிறீங்களோ அந்த டைமுக்கு போயிடும் அது. இப்போ எனக்கு வந்து இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஏன்னா பேட்சிங் நம்ம அடிக்கடி பண்ணலாம், பேட்சிங் சொல்கிறேன். 11 o'clock ஆக்டிவிட்டி, டவுன் டைம் வந்து 11 to 12, பேட்சிங் 11 o'clock பண்ணுறோம். ஒரு 11:30 or 11:45க்கு பேட்சிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு சர்வர் வந்து அப் பண்ணணும், உடனே அப் பண்ணணும். அப்போ அப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் 11:45க்கு ஸ்னாப்ஷாட் எடுத்துருக்கேன்ல, அப்போ நான் ஸ்னாப்ஷாட்டை அதை ரிவர்ட் பண்ணுவேன். தட் இஸ் அ ஆப்ஷன் ரிவர்ட் ஸ்னாப்ஷாட். இப்போ இந்த சர்வரில் ஆல்ரெடி ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் ரிவர்ட் ஸ்னாப்ஷாட். அதை நீங்கள் ரிவர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரிவர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட சர்வர் 10:45க்கு என்ன ஸ்டேட் இருந்துச்சோ, ஹெல்த்தி ஸ்டேட் இருக்கும், அதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம பேட்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என் சர்வர் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, அந்த டேட்டா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். லைக் நீங்கள் டைம் மிஷினில் இங்கே இருந்து அங்கே போகிறீங்க அப்படின்னா இடப்பட்ட கேப்பில் உள்ள எல்லாமே எரேஸ் ஆயிரும். நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு போய் சேஃப்டி ஆயிடுவீங்க. பை த சேம் வே டைம் மிஷின் மாதிரி நான் 11:45ல் இருந்து 10:45க்கு அப்படியே போயிடுறேன். அதாவது 10:45க்கு நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்தா, சப்போஸ் 10:30க்கு எடுத்திருக்கீங்க அல்லது 10 o'clock எடுத்திருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட் தான் வரும். இஃப் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 o'clock ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் I have taken the snapshot at 10 o'clock. I have activity at 11 o'clock. 11 o'clock activity பண்ணுறேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ நான் ஸ்னாப்ஷாட் 10 o'clock பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இந்த 10 to 11 ஒரு 1 hour கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் இருக்க டேட்டா வந்து நமக்கு வராது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10 o'clock ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன், 11 o'clock தான் எனக்கு ஆக்டிவிட்டி. அந்த 10 to 11 கேப்பில் சர்வரில் வந்து சில டேட்டாஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா சர்வர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கனால சில டேட்டாஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நான் இந்த ஸ்னாப்ஷாட்டை 10 o'clock ரிவர்ட் பண்ணுறப்ப அந்த 10 to 11ல் இருக்கிற டேட்டா எனக்கு லாஸ் ஆகும். இதான் எனக்கு அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஓகே, ஐ கேன் அக்செப்ட் த லாஸ், பிகாஸ் எனக்கு மொத்த சர்வரும் போகாமல் அட்லீஸ்ட் அந்த 1 hour டேட்டா மட்டும் லாஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்து போய்ப்பேன். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்டிவிட்டிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்னாப்ஷாட் எடுங்க. லைக் அது அந்த ஸ்னாப்ஷாட் டியூரேஷன் பார்த்துக்கோங்க, அது எவ்வளோ டியூரேஷன் எடுக்கும் அப்படின்னு மேட்ரு இருக்குது. ஏன் அப்படின்னா ஸ்னாப்ஷாட் வந்துட்டு ரன் பண்ணுறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா சைஸை பொறுத்து. ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அது சின்ன விஎம்மாக இருந்தால் உடனே ரன் ஆயிரும். உதாரணத்துக்கு ஒரு 500 GB விஎம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஸ்னாப்ஷாட் முடிஞ்சிடும். இதே ஒரு 1 TB விஎம், ஒரு 2 TB விஎம் டேட்டா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு half an hour 40 minutes ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும், டைம் எடுத்துக்கும். அப்போ அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஸ்னாப்ஷாட் வந்து ரன் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபைன். ஸோ இப்போ இந்த விஎம்ல ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஐ வில் டெலிட் த ஸ்னாப்ஷாட். பிளான் ஏ ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல், பிளான் பி ஆக்டிவிட்டி ஃபெயிலியர். இப்போ ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்னாப்ஷாட்டை ஒரு 2 days கழிச்சு டெலிட் பண்ணுவேன். இந்த சார்ட்டை போட்டு வச்சுருக்கேன் கைஸ், எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி சார்ட் போடணும். எந்த கிளாஸில் இந்த சார்ட் போடல, நான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. இந்த சார்ட் அப்படியே போட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ எனக்கு ஆக்டிவிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். அப்போ வாட் வி கேன் டூ, வி வில் டெலிட் த ஸ்னாப்ஷாட். after 24 after 1 day. ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அப்படின்னா இன்னைக்கு டே என்ன, இன்னைக்கு டே 6ஆம் தேதி, ஓகேவா, 6th. ஸோ 6ஆம் தேதி ஐ ஹேவ் பெர்ஃபார்ம் த ஆக்டிவிட்டி. அப்படின்னா இதே டைமுக்கு நாளைக்கு ஸ்னாப்ஷாட்டை டெலீட் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யூ ஷுட் நாட் கீப் த ஸ்னாப்ஷாட் மோர் தேன் 1 or 2 days. 1 day 2 டேக்கு மேலே பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காது. ஸோ பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஸோ 1 day அப்சர்வ் பண்ணுங்கள். 1 day சர்வரில் எந்த ஒரு இஷ்யூ இல்லாட்டி வி கேன் கோ ஃபார் ஸ்னாப்ஷாட் டெலிஷன் ஆஃப்டர் 1 day. அது இன்னைக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்க 6ஆம் தேதி 11 மணிக்கு எடுத்திருக்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 11 மணிக்கு மேலே யூ கேன் டெலிட் த ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். லைக் சின்ன ஸ்னாப்ஷாட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு ½ an hourல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் டெலிட் ஆகிடும். இதே பெரிய ஸ்னாப்ஷாட் ஒரு 5 TPVM நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலிட் ஆகுறதுக்கு இட் வில் டேக் மோர் தென் 45 minutes மேலே ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சரிங்களா, ஃபைன். இப்போ இந்த விஎம் ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணுறேன். எகைன் நான் இப்போ ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஸ்னாப்ஷாட் எடுத்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஹவு த ஸ்னாப்ஷாட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸ்னாப்ஷாட் இங்கே ஸ்னாப்ஷாட் டெலிட் பண்ணிட்டோம்னா இங்கே ரிமூவ் ஸ்னாப்ஷாட்னு வந்துடும். சரியா, ஃபைன். ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் விஎம் ஒரு விஎம் இருக்குது. இந்த விஎம்மில் ஐ எம் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஒன் சேஞ்ச். நான் இந்த விஎம்மில் என்ன சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன் வாட் இஸ். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா ஸ்னாப்ஷாட்னா என்ன, ஸ்னாப்ஷாட் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டிக்கெலாம் ஸ்னாப்ஷாட் எடுப்போம் அதையும் பார்த்துக்கோங்க. மெயினாக விண்டோஸ் பேட்சிங் எடுப்போம், விஎம் டூல் அப்கிரேட், விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம விஎம் டூல் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணுவோம். லைக் இந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணி கெஸ்ட் ஓஎஸ் போனீங்கன்னா there is option install VMware tool or upgrade VMware tool. எவ்ரி 6 months ஒருக்கா நம்ம விஎம் டூல் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் we can take the snapshot. அண்ட் விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட். ஹார்ட்வேர் வெர்ஷன் ஒன்றும் கிடையாது, இந்த கிளாஸ் நான் இன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இதே விஎம்மில் போயிட்டு அப்டேட் அப்படின்னு போனீங்கன்னா there is option ஹார்ட்வேர் வெர்ஷன். இந்த விஎம்மில் இந்த கம்பேட்டபிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் விஎம்மோட ஹார்ட்வேர் வெர்ஷன். இந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் நம்ம அப்கிரேட் பண்ணணும். இது ஒரு ஆக்டிவிட்டி, விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் அண்ட் விஎம் டூல் அப்கிரேட் நம்ம வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆக்டிவிட்டி அப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் எடுப்போம். தென் சர்வர் ரீபூட். சில சர்வர் வந்து லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருக்கும், இல்லது இந்த சர்வர் ரொம்ப நாள் ரீபூட் ஆகாமல் இருக்கும். அப்படின்னா அதை வந்து பிளான்டு ரீபூட்னு சொல்லுவோம், இல்லை ஸ்கெடியூல் ரீபூட்னு சொல்லுவோம். அதாவது இந்த டைமுக்கு ஒரு 10 மணிக்குள்ள ரீபூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெடியூல் ரீபூட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சர்வர் ரீபூட் பண்ணுறதுக்கு முன்னாடி we can go for the snapshot taken. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சர்வர் ரொம்ப நாள் ரீபூட்டே ஆகலை, திடீர்னு அதை நீங்கள் ரீபூட் பண்ணுறீங்க அப்படின்னா the server may face the issue. அது அப்பாகவும் போகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், முன்னக்கிட்டே நம்ம வந்து we will take the snapshot. சரியா, தென் அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷன் ஆர் ஆப் சேஞ்சஸ். நீங்கள் உங்களோட சர்வர் ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரில் யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறீங்க. இந்த சர்வரில் நான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அல்லது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிற அப்ளிகேஷனில் ஒரு பேட்ச் அப்டேட் பண்ண அந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண போகிறேன், அல்லது ஏதோ ஒரு அப்ளிகேஷன் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா மேபி அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அடுத்து எனக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலாம், அல்லது ஒர்க் ஆகாமலும் போகலாம். இந்த அப்ளிகேஷன் மேபி கரப்ட் கூட ஆகலாம். ஸோ அதனால் அதுக்காக நான் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு தான் அந்த ஆக்டிவிட்டி பண்ணணும். தென் ஓஎஸ் அப்கிரேட். நீங்கள் இப்போ என்கிட்ட விண்டோஸ் சர்வர் 2012 இருக்குது ஆர் விண்டோஸ் சர்வர் 2016 இருக்குது அப்படின்னா அதில் இருந்து விண்டோஸ் சர்வர் 2019க்கோ அல்லது 2022க்கோ இஃப் ஐ கோ ஃபார் த ஓஎஸ் அப்கிரேட், ஸோ நீங்கள் ஸ்னாப்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும். க்ளோன் காப்பி எடுத்து வச்சுப்போம், அது ஒரு பர்பஸ்க்காக. தென் கண்டிப்பாக ஸ்னாப்ஷாட் காப்பி எடுத்து வச்சுக்கிடணும். இல்லை அப்படின்னா மேபி ஓஎஸ் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே அப்ளிகேஷன் கனெக்ட் ஆகாமல் போகலாம், சர்வர்ஸ் சம்டைம்ஸ் கனெக்ட் ஆகாமல் போகலாம், ஏதோ ஒரு இஷ்யூ வரலாம். ஸோ அதனால் அப்ளிகேஷன் இந்த ஓஎஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கப்புறம் யூ ஹாவ் டு டேக் அ ஸ்னாப்ஷாட் பிஃபோர் தட் ஆக்டிவிட்டி. தென் ஓஎஸ் லெவல் சேஞ்சஸ். நீங்கள் இந்த ஓஎஸ் லெவல் ஏதோ சேஞ்ச் பண்ண போகிறீங்க, லைக் ஏதோ செட்டிங்ஸை மாடிஃபை பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ்
நமக்கு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க வாட் இஸ் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சவுல போயிட்டு ரெஜ் எடிட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரி வந்து ஓப்பன் ஆகும். ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரி கீ அப்படின்னு ஒரு கீ இருக்கும். சில அப்ளிகேஷனை வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக சில மாடிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ணுவோம். அதை வந்து நம்ம ரெஜ் எடிட்டரில் போய் பண்ணுவோம். ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு சொல்லுவோம். அதில் பண்ணுறப்ப கண்டிப்பாக தப்பாக பண்ணிட்டோம்னா கரப்ட் ஆகும், ஓஎஸை கரப்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஓஎஸ் லெவலில் நாட் ஓன்லி ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க, பட் யூ ஆர் நாட் ஷுர் அந்த சேஞ்ச் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குமா, சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா எனக்கு தெரியாது. அப்போ ஃபார் தேட் சினாரியோ யூ ஷுட் டேக் த ஸ்னாப்ஷாட். உங்களுக்கு நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அந்த சேஞ்சோட இம்பேக்ட் தெரியாது, அது நல்லா இருக்குமா நல்லா எனக்கு தெரியாது. பட் however it is, before changing anything on OS level, you have to take a snapshot. If in case of any failure, we can escape from the scenario. You can revert the snapshot. புரியுதுங்களா உங்களுக்கு? தென் விஎம் லெவல் சேஞ்சஸ். விஎம் லெவல் சேஞ்சஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம்ல ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம்ல வந்து ஒரு நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இப்போ இதில் வந்து மல்டிபிள் ஒரே ஒன்று பை டிஃபால்ட்டாக ஒரு நெட்வொர்க் கார்டு இருக்கும். எல்லா விஎம்லையும் பை டிஃபால்ட்டாக ஒரு நெட்வொர்க் கார்டு வந்துடும். நம்ம தேவைன்னா 2-3 நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ தேவை அப்படின்னா ஐ வில் ஆட் another நெட்வொர்க் கார்டு. நெட்வொர்க் கார்டு போயிட்டு ஐ வில் சேஞ்ச் த அடாப்டர் அண்ட் ஐ வில் ஆட் த நெட்வொர்க் அடாப்டர். சரியா? பட் இந்த மாதிரி நிறைய பண்ணுறோம். நம்ம இதில் வந்துட்டு ஸ்கசி கண்ட்ரோலர் ஆட் பண்ணலாம். அதாவது இந்த விஎம் லெவல் சேஞ்சஸ், இதுதான் விஎம் லெவல் சேஞ்சஸ் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறப்பையும் ரிசோர்ஸ் அப்கிரேட் ஆர் ரிசோர்ஸ் டிகிரேட், ரிசோர்ஸ் அப்கிரேட் ஆர் ரிசோர்ஸ் டிகிரேட் அப்படின்னா எனக்கு சிபியூ இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 2 GB இருக்குது, நான் அதை 4 GB மாற்ற போகிறேன், ரேம் மாற்ற போகிறேன், 4 GB 8 GB மாற்ற போகிறேன், சிபியூ 2ல் இருந்து ஒரு 4 CPU மாற்ற போகிறேன். வாட் ஆர் சேஞ்சஸ் லைக் சிபியூ நீங்கள் மாற்றினாலும் சரி, இல்லை ரெடியூஸ் எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து எனக்கு 64 GB ரேம் ரன் ஆகிட்டு இருக்குது, எனக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த மெமரி 64ல் இருந்து ஐ வில் மேக் த மெமரி அஸ் 48 GB அப்படி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, டவுன் டைம் வாங்கி பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி we have to take a snapshot, like either நோட் பண்ணிக்கோங்க, either CPU or memory upgrade or CPU or memory degrade, like memory deduction. அதை எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, அதை இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் விஎம் லெவலில் பண்ணாலும் சரி. ஸோ that time before make any changes guys, இது உங்களுக்கு வந்து உங்களோட பிரைனில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஃபோர் மேக் எனி சேஞ்சஸ் ஆன் சர்வர் லெவல் ஆர் விஎம் லெவல் ஆர் ஓஎஸ் லெவல், வாட் எவர் இட் இஸ், யூ ஹாவ் டு டேக் எ ஸ்னாப்ஷாட். இஃப் யூ ஆர் ஃபர்கட் டு டேக் எ ஸ்னாப்ஷாட், நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கல அப்படின்னா ஆக்டிவிட்டி சக்ஸஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. இன் கேஸ் ஆஃப் தட் ஆக்டிவிட்டிஸ் ஃபெயிலியர், வாட் வுட் பி ஹேப்பன்? என்ன நடக்கும்? சர்வர் டவுன் ஆயிரும், பேக்கப் இருக்காது, அவ்வளோதான். டேட்டா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் உங்களால்? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆனால் ஈஸிலி யூ கேன் எஸ்கேப் ஃப்ரம் த ஸ்னாரியோ. நான் ரிவர்ஸ் த ஸ்னாப்ஷாட் கொடுத்து வெளியில் வந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? ரைட், ஓகே. ஸோ இப்போ நவ் ஐம் கோயிங் டு டேக் எ ஸ்னாப்ஷாட். ஸோ பிஃபோர் கோயிங் ஸ்னாப்ஷாட் நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் அந்த விஎம்மில். இப்போ இதில் ஒரு டேட்டா வச்சுக்கிறேன்னா, ஸோ மைனிங் எது இப்போ இங்கே 8:30 இருக்குது, இங்கே 6:50 இருக்குது, இங்கே டைம் பார்த்துக்கோங்க. நான் ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் டேட்டா, சரியா? 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிடுறேன்.
அண்ட் ஐ வில் மேக் எனி சேஞ்சஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் மட்டும்தான் இருக்குது. வாட் ஐ கேன் டூ, சி ட்ரைவ் இருக்கட்டும், வேறு எதாவது சேஞ்ச் பண்ணலாம். ஐபி சேஞ்ச் பண்ணுறேன். 2 நெட்வொர்க் கார்டு இருக்குது. ஒரு நெட்வொர்க் கார்டில் ஒரு ஐபி நான் வைக்கிறேன். இதில் ஆல்ரெடி ஐபி இருக்குது. செகண்ட் நெட்வொர்க் கார்டில் நான் ஒரு ஐபி வைக்கிறேன். டென் டாட் ஸோ இந்த மாதிரி ஐபி சேஞ்சஸ் பண்ணிடுறேன். இப்போ சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். தென் இந்த விஎம்மில் வந்துட்டு வேறு என்ன சேஞ்சஸ் இருக்குது? சரி, இப்போ நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டு தென் சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், I'm going to take a snapshot on this particular VM. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் பேட்சிங் பண்ண போகிறேங்க வச்சுப்போம். இல்லை விண்டோஸ் பேட்சிங் இருக்கா? இதில் விண்டோஸ் பேட்சிங் பண்ண போகிறேன்னு வச்சுப்போமே. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வில் டேக் a snapshot. ஸ்னாப்ஷாட் போகிறேன், ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறேன். பட் there is a prerequisite for before taking the snapshot. ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி there will be a prerequisite. என்ன can someone tell me what is the prerequisite before taking the snapshot? டேட்டா ஸ்டோர்ல நம்ம எந்த டேட்டா ஸ்டோர்ல பண்றோமோ இந்த விஎம் எதுல அட்டாச் ஆயிருக்கோ அந்த டேட்டா ஸ்டோர்ல செக் பண்ணணும் நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு. ஏன்னா இட் வில் டேக் 70% ஆஃப் த டேட்டா. எக்ஸாக்ட்லி கரெக்ட், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஸோ whenever we go for the snapshot taken, we have to check the data source free space. இந்த விஎம் கேஸ் நோட் பண்ணிக்கோங்க. snapshot prerequisite. snapshot prerequisiteல we have to check the data source free space. இந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோரில் இருக்குது? டேட்டா ஸ்டோர் 01ல் இருக்குது. ஓகே, இப்போ டேட்டா ஸ்டோர் போயிட்டு அந்த டேட்டா ஸ்டோரில் எவ்வளோ ஃப்ரீ கெப்பாசிட்டி இருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் again I'm telling you, ஒரு விஎம் 1 TB நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. தின் ப்ரொவிஷனில் 1 TB அலோகேட் பண்ணியிருக்கோம். அந்த விஎம்மோட டேட்டா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 GB இருக்குது. சரிங்களா? how the snapshot will occupy the data store. ஒரு டேட்டா ஸ்டோரை எப்படி ஆக்குபை பண்ணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். I have a VM, என்கிட்ட ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது. ஓகே, இந்த டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 TB. என்கிட்ட ஒரு VM இருக்குது. இந்த விஎம்மோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 TB. இந்த விஎம் சைஸ் 2 TB. ஆனால் இந்த விஎம்மில் டேட்டா பார்த்தீங்கன்னா 500 GB தான் டேட்டா இருக்குது. இப்போ இதை நான் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ இதை வந்து அக்குப்பை டேட்டா ஸ்டோர்லேருந்து அக்குப்பை பண்ணணும் தெரியுமா? இந்த 500ல் இல்லை 1 TB வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். 1 TB வச்சுக்கோம். ஸோ 2 TB எனக்கு சைஸ். நான் அந்த விஎம்க்கு ஹார்ட் டிஸ்க் வந்து 2 TB அலோகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2 TBயில் 1 TB டேட்டா இருக்குது. அப்போ 1 TB டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறேன். அப்போ ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ வந்து டேட்டா ஸ்டோரில் கன்சியூம் பண்ணும்னா இந்த 1 TBயில் ஒரு 70% எடுத்துக்கோங்க. அதாவது 700 GB எடுத்துக்கோங்க. இந்த 700 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இங்கே இருக்கணும். இந்த 700 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் தான் யூ ஹாவ் டு இனிஷியேட் த ஸ்னாப்ஷாட். அல்லது
நீங்கள் இதை பார்க்காம விட்டுட்டீங்க, நான் வேகமாக எனக்கு வந்து ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் நீங்கள் வேகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை ஆகிரும். என்ன பிரச்சனை வரும்? டேட்டா ஸ்டோர் டவுன் ஆகிரும், டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆகிரும், மற்ற விஎம் இம்பேக்ட் ஆகும். அதனால் பிஃபோர் டேக்கிங் த ஸ்னாப்ஷாட் யூ ஹாவ் டு கால்குலேட் த ஸ்னாப்ஷாட் சைஸ். அது என்ன சைஸ்னு ஒரு அப்ராக்சிமேட்டு. 700 ஜிபி 700 ஜிபி இருக்காது, லைக் 650 ஜிபி இருக்கலாம், 620 ஜிபி இருக்கலாம், அல்லது 710 ஜிபியாக இருக்கலாம், வாட் எவர் இஸ், பட் அப்ராக்ஸ் 700 ஜிபி எடுத்துக்கோ. அப்போ அந்த 700 ஜிபி அரௌண்ட் 700 ஜிபிக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் டேட்டா ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணணும். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் ப்ரொசீட் த ஸ்னாப்ஷாட். ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இல்லாட்டி ப்ரொசீட் பண்ணாதீங்க. அப்படி அதே மீறி பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபுள். அப்போ அந்த டைம் என்ன செய்யணும்? ஸோ கேஸ் சம்மன் டெல் மீ, டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இல்லை, நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். அப்போ அந்த டைம் என்ன செய்யணும்? நான் வேற ஏதாவது ஃப்ரீ டேட்டா ஸ்டோர்ல தான் அலோகேட் பண்ணணும். வேற ஏதாவது ஃப்ரீ டேட்டா ஸ்டோரில் அலோகேட் பண்ணணும் சார். அந்த விஎம் அலோகேட் பண்ணுற மீன்ஸ் அந்த விஎம் மூவ் பண்ணு. ஸ்டோரேஜ் மைக்ரேட் பண்ணோம். ஸ்டோரேஜ் மைக்ரேஷன், எஸ்வி மோஷன் சொன்னேன் இல்லையா? ஸ்டோரேஜ் வி மோஷன், ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணணும். இப்போ இந்த டேட்டா ஸ்டோரில் ஸ்பேஸ் இல்லை, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேட்டா ஸ்டோரில் இன்னொரு டேட்டா ஸ்டோருக்கு விஎம் மூவ் பண்ணுங்க, மைக்ரேட் பண்ணுங்க, ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணுங்க, தென் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. பட் ஸ்டோரேஜ் மைக்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கே 1 hour ஆயிரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணணும். ஒரு டேட்டா ஸ்டோரில் இன்னொரு டேட்டா ஸ்டோர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே பண்ணுறதுக்கு ஒரு 5 TB 2 TB விஎம்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 1/2 hour to 40 minutes டைம் எடுக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். இந்த 2 TB விஎம்மை நீங்கள் 1 TB டேட்டா இருக்குது, இந்த ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறப்ப எகைன் இது ஒரு 40 minutes டைம் எடுக்கும். இதெல்லாமே கால்குலேட் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ ஆக்டிவிட்டி இந்த விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இதெல்லாமே நான் இது ஏன் அவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடக்ஷனில் எதாவது தப்பெல்லாம் நடந்திருக்கு, நம்ம பசங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தான் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நான் வந்து திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடியே யூ ஹாவ் டு ரிசர்வ் த ஸ்பேஸ். இஃப் டஸ் நாட் ஹேவ் எனி ஸ்பேஸ் யூ கேன் ஸ்டோரேஜ் மைக்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அந்த டேட்டா சொல்ல ஸ்பேஸ் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? அந்த டேட்டா சொல்ல ஸ்பேஸ் இல்லாட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, டேட்டா ஸ்டோர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் இல்லைன்னா டேட்டா ஸ்டோர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்னாப்ஷாட் இருக்கான்னு பாருங்கள். அது ட்ரை டு டெலிட் த ஸ்னாப்ஷாட். அண்ட் வேறு வழியே இல்லை அப்படின்னா we have to increase the data store space, then only you can go for the snapshot taken. சரிங்களா? வேறு வழி இல்லை அப்படின்னா கடைசி கட்டமாக நீங்கள் வந்து டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு தென் அப்புறம் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுங்க. இப்போ ஒரு விஎம்ஐ ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் சாதாரண விஷயம் கிடையாதுன்னா, நீங்கள் தப்பாக ஸ்னாப்ஷாட் ரன் ஆயிடுச்சுன்னா விஎம் கரப்ட் ஆயிரும். நம்ம பேக்கப் எடுக்கிறதே வந்து விஎம் நல்லா இருக்கணும்னு தான் பேக்கப் எடுக்கிறோம். நீங்கள் எப்படி ஒரு தடுப்பூசி போடுறது ஒரு நோய் வராமல் தடுக்கிறோமோ, அந்த தடுப்பூசி போட்டே உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, லைக் தடுப்பூசி போட்ட பிறகு காய்ச்சல், அதீதமான காய்ச்சல் வருது, டயரியா வருது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா, பட் சேமே நான் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். ஆனால் அந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப பிரச்சனை வந்துச்சுன்னா வரும். அப்படி வந்துச்சுன்னா விஎம் கரப்ட் ஆயிரும், அந்த சர்வர் கரப்ட் ஆயிரும், ஒரு இஷ்யூ வரும், டேட்டா ஸ்டோர் கன்சல்டேஷன் இஷ்யூன்னு ஒரு இஷ்யூ வரும். அதை பற்றி நான் தனி கிளாஸ் எடுக்கிறேன். அந்த இஷ்யூ வரப்போ விஎம் வந்து ஹங் ஸ்டேட் போயிடும். மேபி அதை ரெக்கவர் பண்ண முடியாமலும் போகலாம், நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ அதனால் பிஃபோர் டேக்கிங் த ஸ்னாப்ஷாட் யூ ஹாவ் டு வெரிஃபை த டேட்டா ஸ்டோர் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி, தென் யூ கேன் ப்ரொசீட் த ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ இப்போ நான் இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், தென் ஐ வில் கோ ஃபார் த ஸ்னாப்ஷாட், டேக் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு ஒரு நேம் கொடுப்பேன். என்ன நேம்? விண்டோஸ் பேட்சிங் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் விண்டோஸ் பேட்சிங் அப்படின்னு சொல்லி டிக்கெட் நம்பர் கொடுப்பேன். டிக்கெட் நம்பர் வந்து என்ன கொடுப்பேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்கும், இந்த மாதிரி டிக்கெட் இருக்கும். இந்த நேம் டிஸ்கிரிப்ஷன் முக்கியமானு கேட்டால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக முக்கியம். சரிங்களா? இந்த நேமும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்னாப்ஷாட் நீங்கள் எடுத்துருவீங்க, நாளைக்கு உங்கள் ஷிஃப்ட்டில் வேறு ஒரு ஷிஃப்ட் இன்ஜினியர் வருவார். அப்போ அவர் பார்க்குறப்ப எதுக்காக அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்தது, யார் எடுத்ததுன்னு நமக்கு தெரியணும், என்ன பர்பஸ் எடுத்ததுன்னு தெரியணும். அப்போ இதுதான் ப்ராப்பர் மெத்தடு. ஓகே, அப்போ இந்த ஸ்னாப்ஷாட் பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். ஓகே, விண்டோஸ் பேட்சிங்காக எடுத்துருக்காங்க போல், நேற்று எடுத்துருக்காங்க போல். ஓகே, டிக்கெட் நம்பர் இருக்குது. ஓகே, டிக்கெட் நம்பர் செக் பண்ணால் தெரிஞ்சிடும், எந்த டைம் எடுத்தது, இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஃபைன், இது இதுக்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது.
இன்க்ளூட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் மெமரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, செக் மார்க் இருக்குது. இது தேவைன்னா அன்செக் பண்ணிக்கலாம், தேவை இல்லாட்டி செக் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுக்கிறேன். விர்ச்சுவல் மெமரி ஸ்னாப்ஷாட் வித் மெமரி ஸ்னாப்ஷாட், வித்தவுட் மெமரி ஸ்னாப்ஷாட், 2 ஸ்னாப்ஷாட் இருக்குது. இதை செக் பண்ணோம் அப்படின்னா வித் மெமரி ஸ்னாப்ஷாட் பை டிஃபால்ட்டாக ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப வித் மெமரி ஸ்னாப்ஷாட்டில் தான் இருக்கும். இது அன்செக் பண்ணோம்னா இட்ஸ் நான் மெமரி ஸ்னாப்ஷாட் அதுக்கு பேர். அப்போ என்ன பர்பஸ் அதை நான் லேட்டாக சொல்கிறேன். இப்போ சொன்னோன்னா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா நிறைய நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம், இப்போ சொல்லலை நான். ஸோ பை டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், வித் மெமரி ஸ்னாப்ஷாட் இருக்கட்டும். நான் மெமரி ஸ்னாப்ஷாட் என்ன வேறு இன்னொரு நாள் சொல்கிறேன், சரியா? இன்னொரு டைம் சொல்கிறேன், நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ மெமரி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறேன். இப்போ நான் கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட் அப்படின்னு கொடுத்த உடனேயும் இங்கே விர்ச்சுவல் மிஷின் ஸ்னாப்ஷாட் ரன் ஆகும். 0% இருக்கா? இது 100% கம்ப்ளீட் ஆகணும். அது வரைக்கும் விஎம்மில் நீங்கள் எந்த ஒரு இன்டரப்ட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இதை கேன்சல் பண்ணக்கூடாது. முக்கியமாக ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் பண்ணாதீங்க. அப்படிங்க இஃப் யூ ட்ரை டு கேன்சல் த ஸ்னாப்ஷாட் இட் மே மேக் சம் ட்ரபுள், டிஸ்கன்சலேஷன் எரர் வந்துடும். ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது நல்லது தான், ஆனால் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப நம்ம கவனமாக எடுக்கலாட்டி அதுவே ஒரு கெட்டதாக முடிஞ்சிடும், சரிங்களா? இப்போ ஸ்னாப்ஷாட் ரன் ஆகிட்டு இருக்கும்பொழுது டேட்டா ஸ்டோர் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா விஎம் கரப்ட் ஆயிரும், அந்த விஎம் படுத்துரும், டேட்டா ஸ்டோரும் படுத்துரும். அப்போ இதெல்லாமே யூ ஹாவ் டு கன்சிடர், இதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் எதுவும் பண்ணாதீங்க, சரிங்களா? ஃபைன். ஸோ ஸ்னாப்ஷாட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். லைக் விண்டோஸ் பேட்சிங் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாவது சம்திங் சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே. தென் அதை ரிபோர்ட் பண்ணி காமிக்கிறேன். ரிபோர்ட் பண்ணுறப்ப அந்த சேஞ்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ யூ கேன் கம் டு நோ. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் எதெல்லாம் பார்த்துருக்கோம்? ஸ்னாப்ஷாட்னா என்ன, வாட் இஸ் ஸ்னாப்ஷாட், பர்பஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட் பார்த்தாச்சு. டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட், ஹவு டு டேக் எ ஸ்னாப், இப்போ எப்படி ஸ்னாப்ஷாட் இருக்குன்னு பார்த்தாச்சு. டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்ஷாட் நோட்கா பார்க்கணும். அண்டு ஸ்னாப்ஷாட் பேக் அண்ட் டெக்னிக். ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறப்ப பின்னாடி என்ன நடக்குது, பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். எல்லாமே ஒரே கிளாஸில் போட்டோம்னா நான் உங்களுக்கு டம்ப் பண்ண மாதிரி ஆயிரும். நான் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் பற்றி, ஏன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்னாப்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒன் ஆஃப் த டே டு டே ஆக்டிவிட்டி, இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டி. டெய்லி உங்களுக்கு வந்து ஸ்னாப்ஷாட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இன்டர்வியூவில் ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் நான் அதை ரொம்ப நேரம் டைம் எடுத்து நான் சொல்லுவேன் நான், சரியா? எனக்கு வந்து ஹரிபரி எதுவுமே கிடையாது இந்த கிளாஸில். ஸோ நான் அதனால் நான் மெதுவாக தான் போவேன் நான். ஃபைன். ஸோ 100% முடியட்டும். யா. ஸோ ஒன்ஸ் 100% முடிஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிற இடத்துல ஸ்னாப்ஷாட் க்ரியேட் ஆயிரும், சரியா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எம்டியாக இருந்துச்சு, இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. அப்போ இந்த விஎம்மோட இந்த விஎம்ஐ செலக்ட் பண்ணிவிட்டு தேர்ஸ் ஆப்ஷன் ஸ்னாப்ஷாட், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் கம் டு நோ என்ன பர்பஸ்க்காக ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கோம், ஸ்னாப்ஷாட் நேம் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்கோம், என்ன டைம் ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கோம், அதோட சைஸ் என்ன, இது மெமரி ஸ்னாப்ஷாட்டா நான் மெமரி ஸ்னாப்ஷாட்டா, எஸ். ஓகே, ஸ்னாப்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ ஐ வில் மேக் சம் சேஞ்சஸ். வாட் சேஞ்சஸ் ஐ do? I will do விண்டோஸ் பேட்சிங் வச்சுப்போம். விண்டோஸ் பேட்சிங்னா ரொம்ப டைம் ஆகும். ஃபைன், நோ ப்ராப்ளம். விண்டோஸ் அப்டேட் பண்ணுறேன் நான், அல்லது ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணுறது கூட வச்சுப்போம். விண்டோஸ் அப்டேட் பண்ணுறேன், அல்லது ஏதோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அது அப்படி உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். விண்டோஸ் அப்டேட் ஆகாது, ஏன்னா நமக்கு நெட் இல்லை. நெட் இருந்தால் தான் ஆகும், ஏன்னா அங்கேருந்து புல் பண்ணி எடுக்கும். ஸோ இன்டர்நெட் இல்லாத காரணத்தினால் இது பேட்சிங் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோம் நம்ம. வேறு ட்ராக் பண்ணி உள்ளே போக முடியுமா? ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியும் தான் பார்க்குறேன் நான்.
காப்பியா ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் ஒர்க் ஆகணும். என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த அப்ளிகேஷன் உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபைன். சரி, நான் வேறு ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். காம் மேனேஜ்மெண்ட் போயிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரைவ் தான் இருக்குது. சி ட்ரைவ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, சி ட்ரைவ் மட்டும் தான் இருக்குது. டி ட்ரைவ் பண்ணணும். பட் வேறு ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணி தான் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன், அந்த சி ட்ரைவே நான் ஸ்விங் பண்ணி நான் வந்து இன்னொரு ட்ரைவை மாற்ற போகிறேன். ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணணும்ல, அதுக்காக எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போகிறேன். இதில் வாட் ஐ கேன் டூ, சி ட்ரைவை ஸ்விங் பண்ணுறேன். கேஸ் இது ஒரு ஓஎஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? யாருக்கா ஐடியா இருக்கா? இது ஏதோ செட்டிங்ஸை மாற்றினா கரெக்ட் ஆகும் ஓஎஸ். யாருக்கா ஐடியா இருக்கா? சில there is not enough space. ஓஎஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது நம்ம கரெக்ட் பண்ணோம்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். boot file delete பண்ணா கரெக்டா இருக்கும். எந்த ஃபைல? boot file sir. boot file system ல இருக்குல்ல, system.cp ல இருக்கும்ல. எதில் இருக்குது? விண்டோஸில் தான் சிஸ்டம் தெரியுதுவா? ரன்ல போனீங்கன்னா வரும்ல, system.cpl. இல்லை, system.cpl இல்லை, இங்கே பூட் ஃபைல் வராது. இதில் கிடையாது. அட்வான்ஸ்ல போயிடுங்க, அட்வான்ஸ்ல இருக்கும். இதுல பூட் ஃபைல் கரெக்ட் பண்றதுக்கு இதுல ஆப்ஷன் இல்லையே. இதுல இப்போ என்ன பண்றேன், ட்ரை டு டெலிட் த பூட் ஃபைல். பூட் ஃபைல் வேணா இதுல ஒரு பூட் ஃபைல் இருக்கும். டெலிட் ஆகாது. ஆக்சுவலி பண்ணோம்னா டெலிட் ஆகாது. இந்த ஃபைல் டெலிட் ஆனால் கரெக்ட் ஆகும். வேற கரெக்ட் ஆகுது எதுவும் சான்சஸ் இருக்கா? ஏதோ ஒரு இதை டெலிட் பண்ணால் ஆகுது சான்சஸ் இருக்குது. இது கரெக்ட் ஆச்சுன்னா அப்புறம் நான் டிவைட் பண்ணி காமிச்சிடுவேன் அப்படியே ப்ராக்டிக்கலாக. கேஸ் எனி ஐடியா இருக்காது? சரி, நான் ஒரு டி டிரைவ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ஒரே ஒரு டிரைவ் தான் இருந்துச்சு. நான் அனதர் டிரைவ் கிரியேட் பண்ணுறேன். ஃபார்மட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐபி இதில் 2 நெட்வொர்க் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பாருங்கள் 2 நெட்வொர்க் கார்டு இருக்குது. ஈத்தர்நெட் 0, ஈத்தர்நெட் 1 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ஐ வில் டெலிட் அனதர் நெட்வொர்க் கார்டு. நெட்வொர்க் கார்டு 2 டெலிட் பண்ணுறேன். நெட்வொர்க் கார்டு 2 இருக்கா, இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ இது இங்கேருந்து டிஸப்பியர் ஆகும். ஆயிடுச்சா? இது ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். தென் இ டிரைவ் வந்திருக்கு. இ டிரைவில் ஒரு ஃபோல்டர் போட்டிருந்தேன். போட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இதை டேட்டா டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, தெரியாமல் டேட்டா டெலிட் பண்ண வச்சுப்போம். ஷிஃப்ட் டெலிட் கொடுக்குறேன். ஷிஃப்ட் டெலிட்னா பெர்மனன்ட் டெலிட்டேஷன். டெஸ்க்டாப்பில் நான் 2 நல்லா பார்த்துக்கோங்க. டெஸ்க்டாப்பில் நான் 2 ஃபைல் வச்சுருந்தேன். அந்த ஃபைலை நான் ஷிஃப்ட் டெலிட் பண்ணுறேன். டேட்டா டெலிட் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது செட்டிங்ஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஐ வாண்ட் டு
ரிவர்ட் பேக் தி சேஞ்சஸ். அப்போ நான் இங்கே வந்து ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னா there is ஆப்ஷன் ரிவர்ட். ஸோ இப்போ ரிவர்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு வித்தவுட் எதுவும் பிரச்சனை இல்லாமல் ரிவர்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு இப்போ ரிவர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ரிவர்ட் the current state of virtual will be lost unless saved in the snapshot. அது நீங்கள் ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்த டைமுக்கும் இடையில உள்ள கேப்பில் இருக்க டேட்டா லாஸ் ஆகும். ஓகேவான்னு கேட்குது. ஓகே ரிவர்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ரிவர்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது டவுன் டைம் கிடையாது. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்னாப்ஷாட்டை நீங்கள் மெமரி ஸ்னாப்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிவர்ட் பண்ணுறதுக்கு டவுன் டைம் கிடையாது. சரியா? மெமரி ஸ்னாப்ஷாட், நான் மெமரி ஸ்னாப்ஷாட்டில் டவுன் டைம் உண்டு. கேஸ் நான் ரிவர்ட் பண்ணிட்டேன். ஸ்னாப்ஷாட் வந்து ரிவர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருக்கா? ரிவர்ட் ஸ்னாப்ஷாட் கம்ப்ளீட்டட். ரிவர்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டர் delete பண்ணல, எனக்கு ஃபோல்டு வந்துருச்சா? தென் நான் ஒரு இ டிரைவ் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு இ டிரைவ் கிரியேட் பண்ணல, அந்த டிரைவ் போயிடுச்சா? தென் வேறு என்ன பண்ணோம்? அதில் ஃபோல்டு கிரியேட் பண்ணோம், இ டிரைவ் கிரியேட் பண்ணோம். நெட்வொர்க் கார்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்ல, நெட்வொர்க் கார்டு இப்போ வந்துரும்பா. நெட்வொர்க் கார்டு ரிமூவ் பண்ணல, நெட்வொர்க் கார்டு வந்துருச்சா? இங்கேயும் பாருங்கள், நெட்வொர்க் கார்டு ரிமூவ் பண்ணது வந்திருக்கும். நெட்வொர்க் கார்டில் சேம் ஐபி தான் இருக்கும். நம்ம இது மாதிரி ஐபி ஒன்று கான்ஃபிகர் பண்ணணும். நான் ஒரு 10 சீரிஸில் ஒரு ஐபி கான்ஃபிகர் பண்ணோம். அந்த ஐபி தான் இருக்கும், எதுவுமே சேஞ்சஸ் ஆகிருக்காது. ஓகேவா? தெரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் ரிவர்ட் அப்படின்னு. ஸோ ரிவர்ட் மீன்ஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் அந்த ஸ்னாப்ஷாட் எப்படி இருக்கோ அங்கே போயிடும். சரிங்களா? ஓகே, இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ். ப்ரோ இப்போ நம்ம ரிவர்ட் கொடுத்து மறுபடியும் ஓல்டு ஸ்டேட்டுக்கே வரும்ல ப்ரோ, ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே. ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க. இப்போ நம்ம ரிவர்ட் கொடுத்து மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வரும்போது அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் ப்ரோ வர்றதுக்கு? ரிவர்ட் பண்ற டைம் வந்து ஆக்சுவலி ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடும். ரொம்ப டைம் எடுத்துக்காது, மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ள வந்துடும். பெரிய விஎம்மாக இருந்தாலுமே ரிவர்ட் பண்ணுறப்ப 5 மினிட்ஸில் வந்துடும், பேக் டு நார்மல் வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நமக்கு இதே ஸ்னாப்சாட் எடுக்கும்போது அதிகமா ஸ்பேஸ் எடுக்குதுல, அது எதனால ரீசன்? அது நான் சொல்கிறேன். நான் அன்னைக்கு காமிச்சல பேக் எண்டில் வந்து அது ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும். ஸ்னாப்ஷாட் எடுக்கிறப்ப இன்னொன்று அந்த கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு. வாட் இஸ் த பேக் அண்ட் டெக்னிக் ஆஃப் ஸ்னாப்ஷாட்? ஒரு ஸ்னாப்ஷாட் ரன் பண்ணுறப்ப பின்னாடி என்ன நடக்கும், லாஜிக்ஸ் என்ன அப்படிங்கிற கிளாஸ் எடுக்கிறேன் நான், நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஸ்னாப்ஷாட் ஃபைல் வந்து நான் சொல்லியிருக்கேன் delta.vmdk அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த delta.vmdk தான் அந்த சைஸை எடுத்துக்குது. அது அதனால தான் நமக்கு அந்த சைஸ் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? குமார், ஹலோ சொல்லுங்க. குமார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம ஒரு விஎம் மெஷினு 1 TB சைஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து டேட்டா 1 TBக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். 2 TB OS ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்கோம், 1 TB டேட்டா இருக்குது. ஆனால் 700 GB நம்மளுக்கு டேட்டா ஸ்டோரில் ஃப்ரீயாக இருந்தாலே நம்ம ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இப்போ அந்த 300 GB டேட்டா எப்படி? டேட்டா வந்து ஓகே, அந்த ரிமைனிங் இதை தான் சொல்கிறீங்க, அது எல்லாமே மெர்ஜ் ஆயிரும். அந்த delta.vmdkன்னு சொல்கிறேன்ல, delta.vmdkல மெர்ஜ் ஆயிரும் அந்த டேட்டா எல்லாமே. அது லாஸ் ஆகுது, அந்த டேட்டா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். டேட்டா எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும். ஏதாவது கம்ப்ரேஷன் ஏதாவது யூஸ் ஆகுமாங்க? கம்ப்ரேஷன் நடக்குமா? நான் தான் சொல்கிறேன், அந்த பேக் அண்ட் டெக்னிக் நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சரியா?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 GB. நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்தது பாருங்கள் 9 GB இருக்குது, 10 GB இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% கன்சியூம் பண்ணியிருக்கு. அது 50 to 70% அக்கார்டிங் டு த டேட்டா சைஸை பொறுத்து அந்த ஸ்னாப்ஷாட் வந்து கன்சியூம் பண்ணிக்கும். ஆக்சுவல் டேட்டா சைஸு 700 ஒரு 18 DBன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னாப்ஷாட் எடுத்தது ஒரு 10 DB பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% இருந்து ஒரு 60-70% அக்காமடேட் பண்ணிக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இல்ல அதுதான் அந்த டேட்டா வந்து எப்படி கம்ப்ரஷன் ஆகுமா இதுக்குள்ள? அதுதான் சொல்கிறேன், நான் அந்த கிளாஸ் எடுக்கிறப்ப சொல்கிறேன்னு சொன்னேன். நான் ஒரே நாளில் எல்லா கிளாஸும் எடுத்தோம்னா நீங்கள் டைலூட் ஆயிரும். ஏன்னா இதுவே நான் நிறைய நேரம் டைம் எடுத்து சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பேக் அண்ட் டெக்னிக் எடுக்கிறேன். நான் அது பேக் அண்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்னு, சரியா? ஓகே, இது இந்த கிளாஸில் எது டவுட் இருக்கா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது ஸ்னாப்ஷாட் இருக்கும்போது கரெக்டா ஹலோ புரியல, என்னங்க ஸ்னாப்ஷாட்டு? விஎம் கரெக்டாக சொன்னீங்களா? அப்போ அந்த விஎம் திருப்பி ரீசால்வ் பண்ண முடியும்? விஎம் கரப்ட் ஆகும்னா புரியல. ஸ்னாப்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா விஎம் கரப்ட் ஆச்சுன்னா திருப்பி எப்படி ரிவர்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? இல்ல ப்ரோ, ஸ்னாப்ஷாட் கரெக்ட் ஆகும், சம்டைம்ஸ் விஎம் கரெக்ட் ஆகும் சொல்றீங்க. ஆமா. சி அது என்னன்னா, நீங்க மல்டிபிள், இப்போ நான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விஎம்ஆரோட சஜஷன்ஸ் படி யூ ஷுட் நாட் கீப் மோர் தென் 2 ஸ்னாப்ஷாட். அப்படி நீங்கள் கீப் அப் பண்ணுறப்ப டிஸ்க் கன்சாலிடேஷன் எரர்னு ஒரு எரர் வரும். அப்படி வர்றப்ப விஎம் வந்து ஹங் ஸ்டேட் போயிடும், சரிங்களா? ஸ்னாப்ஷாட் ஃபார் ஸோ விஎம்ஆர் அவனோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் இருக்குது. என்ன இன்டர்வியூ கொஸ்டின் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஎம்ல எத்தனை ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம் கேட்பான். ஆக்சுவலாக ஒரு விஎம்ல 32 ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம், 32 ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். பட் தட் இஸ் ஆர் பெஸ்ட் ப்ராக்டிஸ். த பெஸ்ட் ப்ராக்டிஸ் வுட் பி, இங்கே போட்டுக்கலாம் பாருங்க, மேக்ஸ், இது அஃபீஷியல் வெப்சைட், ஓகே, விஎம்ஆரோட அஃபீஷியல் வெப்சைட். மேக்ஸிமம் 32 snapshots are supported in the chain. However, the better performance only use 2 to 3 snapshot. VMware என்ன சொல்றோம்னா 2 ல இருந்து 3 snapshot எடுங்க, அதுக்கு மேல எடுக்காதீங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, do not use a single snapshot more than 72 hours. 2 நாளைக்கு மேல இல்ல 3 நாளைக்கு மேல ஸ்னாப்ஷாட்டை வச்சிருக்காதீங்க, டெலீட் பண்ணுங்க அப்படி சொல்றான். இங்க பாருங்க, அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஸ்னாப்ஷாட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். திஸ் கேன் காஸ் ஸ்னாப்ஷாட் ஸ்டோரேஜ் லொகேஷன் ரன் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இம்பேக்ட் பண்ணும் அப்படி சொல்கிறான், சரியா? அண்ட் இதுக்கெல்லாம் பிகினில் ஒரு பெரிய ரீசன் இருக்குது, அதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமாக சொல்கிறேன், ஸ்னாப்ஷாட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேனாட் இன்க்ரீஸ் த, மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க ப்ரோ, ஒரே சொல்லுங்க. ஸ்னாப்ஷாட் இருந்துச்சுன்னா யூ கேனாட் இன்க்ரீஸ் த ஹார்ட் சைஸு. இப்போ இதில் ஸ்னாப்ஷாட் இருக்குது, இந்த விஎம்ல போய்ட்டு ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ண முடியாது என்னால், தெரியுதா? கிரேட் அவுட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ when we keep the snapshot on that time we are unable to extend the hard disk. ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சொல்லுங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்டர்வியூ கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்னாப்ஷாட் கேன் பெர்ஃபார்ம் ஆன் த சிங்கிள் விஎம். ஒரு விஎம்ல எத்தனை ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னா 32 ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். பட் as per the production recommendation we will only keep 2 snapshot. And what is the maximum size we can keep the snapshot? நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட்டை எத்தனை நாளாலும் வச்சுக்கலாம், பட் அது நமக்கு வேஸ்ட்டு. as per the VMware recommendation we can keep the snapshot as 72 hours, like 3 நாளைக்கு வச்சுக்கலாம். பட் அதுவே அதிகபட்ச டைம் தான், நீங்கள் 1 நாள் 2 நாளே வச்சு டெலீட் பண்ணிடுங்க, சரியா? ப்ரோ அந்த ஹங்ஸ்டேட் போன விஎம் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாதா? எது புரியல, எந்த விஎம்? இல்ல ப்ரோ, இப்ப பை மிஸ்டேக்கா 3 ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டோம். இல்ல அதுக்கும் ஸ்னாப்ஷாட்டும் சம்பந்தமே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பை மிஸ்டேக்கா சரி தெரிஞ்சே சரி விஎம் டெலீட் பண்ணா டெலீட் பண்ணதா, யூ கேனாட் ரெக்கவர் த விஎம். அதுக்கும் ஸ்னாப்ஷாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, ஸ்னாப்ஷாட் நான் சொன்னேன் இல்லையா, ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான சேஞ்சஸை மட்டும்தான் கொடுக்கும். நீங்கள் விஎம் டெலீட் பண்ணால் அதெல்லாம் எடுக்க முடியாது, சரிங்களா? இது விஎம் கரெக்டாக பேக்கப்னு எடுக்க முடியாதா? எந்த பேக்கப்பு?
பேக்கப் நார்மலா விஎம் பேக்கப் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த விஎம் பேக்கப்ல இருந்து விஎம் ரெக்கவர் பண்ண முடியாதா இன்கேஸ் விஎம் see in case of if you have a backup அதுல இருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். இன் கேஸ் பேக்கப் இல்லாட்டி எல்லா விஎம் நான் சொல்லியிருக்கேன், எல்லா விஎம் பேக்கப்ல ரன் ஆகாது. கிரிட்டிக்கல் விஎம் மட்டும் தான் பேக்கப் ரன் ஆகும். ஏன்னா அதுவே காஸ்ட் அதிகமாகும், அதனால எல்லா விஎம் ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எல்லா விஎம் பேக்கப் இருக்காது. பேக்கப் இருந்தால் ரெக்கவர் பண்ணிக்கலாம். சின்ன டவுட் பாசிபிள் இருக்கானா? இருக்கு. பேக்கப் இருந்தால் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே சொல்லுங்க. யா ஹலோ சொல்லுங்க. ஹலோ ப்ரோ சொல்லுங்க, கேக்குது. யா சொல்லுங்க. யா இப்போ நம்மளுக்கு ஸ்னாப்சாட் வந்து எந்த மாதிரி டைம்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ஸ்னாப்ஷாட் எந்த மாதிரி டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு கேக்குறீங்களா? இல்ல இப்போ எந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் ரிவர்ட் ஆகாது அந்த மாதிரி சினாரியோ தான் இருக்குங்களா? இல்ல அப்படிலாம் கிடையாது, எல்லா டைம் ரிவர்ட் ஆகும். அப்படி ரிவர்ட் ஆகாத சினாரியோன்னு பாத்தீங்கன்னா இல்ல மோஸ்ட்லி ரிவர்ட் பண்றதுக்கு பெரிய சேலஞ்சஸ் இல்ல, பெரிய சேலஞ்சஸ் கிடையாது. இப்போ எந்த மாதிரின்னு வெச்சுக்கோங்களேன், இப்போ எனக்கு இப்போ ஒரு சில செட்டிங்ஸ்லாம் ரிவர்ட் ஆகாது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரி கிடையாது. ரிவர்ட் இல்ல கிடையாது, சேலஞ்சஸ் கிடையாது. நீ ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, ரிவர்ட் பண்றது சேலஞ்சஸ் கிடையாது. ஓகே ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். சரி சொல்லுங்க. யா ஸோ ஸ்னாப்ஷாட் ரிவர்ட் பண்ணுறதுல சேலஞ்சஸ் கிடையாது, நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி சேலஞ்சஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது, அதனால அது ஓகே 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 गाइस. இன்சைட் விண்டோஸ் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு சில சரி விண்டோஸ் சர்வர்ல இப்போ இன்சைட் விண்டோஸ் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் ரிவர்ட் ஆகாது அந்த மாதிரி ஏதாவது வருமான்னு இல்ல கேட்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. நீங்க வாட் எவர் சேலஞ்ச் செட்டிங்ஸ் அது ரிவர்ட் ஆயிரும். மோஸ்ட்லி 100% ரிவர்ட் ஆயிரும், என்ன பண்ணாலும் ரிவர்ட் ஆயிரும். ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த வி சென்டர் இருக்குல்ல, வி சென்டர் ஓஎஸ் அந்த போர்டன் ஓஎஸ், இப்போ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணும் பொழுது நம்ம ஸ்னாப்ஷாட் எடுத்தா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? கண்டிப்பா 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 எடுக்கணும். இந்த இதுல ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா எடுத்தே ஆகணும். நான் ஆட் பண்ணிக்கோங்க. vCenter VM பேட்சிங் பண்றப்பையும் vCenter VM அப்கிரேட் பண்றப்பையும் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். நோட் பண்ணிக்கோங்க சரியா? சப்போஸ் நமக்கு இப்போ வி சென்டர் லாகின் ஆகலன்னா ESXல போய் லாகின் பண்ணிட்டு நம்ம ஸ்னாப்ஷாட் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்ட். vCenter லாகின் பண்ண முன்னாடி ESXல போய் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். கரெக்ட், அப்படி தான் பண்ணணும். கரெக்ட். யா பட் நான் சொல்லல, நீங்க எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் பண்ணி தான் ஆகணும். முக்கியமா VCSA, ஏன்னா VCSA VM ஒரு இப்போ இந்த vCenter ஒரு VCSA VM தான் ரன் ஆகுது ரைட்டா? அப்போ நீங்கள் ஒரு VCSA அப்கிரேட் பண்ணுறீங்க அல்லது ஒரு VCSA VM வந்து பேட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்ஷாட் எடுக்கணும், எடுத்து தான் பண்ணணும். VCSA VM ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே எஸ். ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் கிளியர் ரைட்? ஃபைன். ஸோ எவ்ரி ஒன் கிளியர். நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். ஓகேங்களா? Thank you. Thank you.